ஹாய் விவர்ஸ், மாஸ்டர் லீக்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீக் வந்து நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டான பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் வந்து ஆடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமே பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ஸ் லீக்னு வந்து நடக்கும். இது ஒரு 5-6 வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்துட்டு வந்து இருக்கு. ஸோ இந்த லீக் வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. மாஸ்டர்ஸ் லீக்ஸ்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் ஒரு 5 டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இந்த மாஸ்டர்ஸ் லீக்கோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து இந்தியா மாஸ்டர்ஸும் ஸ்ரீலங்கா மாஸ்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் வந்து பிப்ரவரி 22ஆம் தேதி சனிக்கிழமை நைட் 7:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் நல்லா விளையாட வாய்ப்பு இருக்குன்னு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். 22ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா ராகு சுக்கிரன் சேர்ந்த காம்பினேஷன். ராகு சுக்கிரன் சேர்ந்த யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும் வந்து பார்த்தோம்னா சூரியனை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். குருவை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மைனஸாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. இந்தியா மாஸ்டர்ஸில் வந்து பார்த்தோம்னா அம்பத்தி ராய்டு வந்து பார்த்தோம்னா நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். நமன் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு 20லேருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அடுத்து சுரேஷ் ரெய்னா வந்து பார்த்தோம்னா ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அவருக்கு வந்து நல்லா வந்து இருக்கும். அடுத்து யூசுப் பதான் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து இர்ஃபான் பதான் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 விக்கெட் வந்து எடுப்பார். பாலிங் வருவார். பேட்டிங் வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து யுவராஜ் சிங்க்கு ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து ஸ்டூவர்ட் பின்னி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்கு. அடுத்து வினய் குமார், தவால் குல்கர்னி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா சபாஸ் நதீம் அவருக்கு கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து ஸ்ரீலங்கா வந்து பார்த்தோம்னா குமார் சங்கக்கரா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து ஆர் கழுவித்தரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ஸ் ஆட சான்ஸ் இருக்கு. அடுத்து ஏ குணரத்னே, எல் திரிமன்னி 2 பேரையும் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்து உப்புல் தரங்க வந்து பார்த்தோம்னா 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். அடுத்து இஸ்ரோ உடான அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அடுத்து ஜீவன் மெண்டிஸ் வந்து பார்த்தோம்னா அவரும் ஒரு 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு. அடுத்து என் பிரதீப் வந்து பார்த்தோம்னா 1லேருந்து 2 விக்கெட் வந்து எடுப்பார். அது எஸ் பிரசன்னா பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது சிடி சில்வா அவர் பார்த்தீங்கன்னா 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து எஸ் லக்மல் வந்து பார்த்தோம்னா ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு. இப்போ 2 டீமில் சேர்த்து யாரால வந்து எப்படி அந்த பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் அம்பத்தி ராய்டு, சுரேஷ் ரெய்னா, இர்ஃபான் பதான், ஆர் கழுவித்தரனா, ஏ குணரத்னே, எல் திரிமன்னு, இஸ்ரு உடானா, ஜீவன் மெண்டிஸ், என் பிரதீப், சிடி சில்வா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போகலாம்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ அம்பத்தி ராய்டு, சுரேஷ் ரெய்னா, இஸ்ரு உடானா இவங்க 3 பேரும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற அதே நேரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து போகிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இல்லை. ஸோ இந்த மாஸ்டர் லீக் வந்து வீடியோ வந்து தொடர்ந்து போடணுமா என்னங்கிறத நீங்கள் தான் அந்த கமெண்ட்டில் வந்து சொல்லணும்.